left brain, right brain, how to activate both sides of the brain, அதுதான் brain. உங்கள் சுட்டி குழந்தையை சூப்பர் ஹீரோவாக மாற்ற வந்தாச்சு பிரெயின் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள். நோக்கம் இந்த ரெண்டு சைடு பிரெயினை ஆக்டிவேட் பண்ணா கான்சென்ட்ரேஷன், மெமரி, லிசனிங் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, லைஃப்க்கு தேவையான முக்கியமான ஸ்கில்ஸ் எல்லாமே அந்த குழந்தை கிட்ட இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டா போதும். மனதை ஒருநிலைப்படுத்துவது எப்படி? அது யாரும் கான்சென்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் தானே. எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்க, சின்ன வயசுல கான்சென்ட்ரேட் பண்ணு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கல. யாராவது எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுதுன்னு சொன்னாங்களா? பாராட்டாதுன்னு சொல்லுவாங்க, மேல பார்க்காதுன்னு சொல்லுவாங்க, போனை பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. நான் ஹவு டு கான்சென்ட்ரேட் யாருமே நமக்கு சொன்னதில்லை. நம்ம தேடுறோம், ஒரு மெடிடேட் பண்ணா கான்சென்ட்ரேஷன் வருமா அப்படின்னு நம்ம தேடுறோம். பட் ஹவு டு கான்சென்ட்ரேட் நம்ம கல்வி அமைப்பு சொல்றதே இல்லை நம்ம கிட்ட. இங்க கவனின்னு சொல்றோம், பட் எப்படி கவனிக்கிறது அப்படின்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா 5 திறன்களும் ஒரே புள்ளியில குவிச்சோம்னா அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லையா? ஸோ ஓகே, ஃப்ராக்னஸ்கள் நம்ம பார்க்குறீங்க, விஷுவல், ஆடிட்டரி கேட்கறது, கைனஸ்தெட்டிக் ஃபீல் பண்றது. விஷுவல், ஆடிட்டரி, கைனஸ்தெட்டிக். அப்புறம் ஸ்மெல் வந்து வாசனை உள்ள பொருளுக்கு தான். ஸோ அதனால அது சில நேரங்களில் படிக்கும்போது ரெலவெண்ட் இல்லை. டேஸ்ட் வந்து சாப்பிட்ற பொருள் தான். ஸோ சாப்பிடும்போது அது ரெலவெண்ட், படிக்கும்போது இல்லை. இல்லைன்னா விஏகே, விஷுவல், ஆடிட்டரி, கைனஸ்தெட்டிக், இந்த 3 திறன்களும் ஒரு புள்ளியில குவிச்சோம்னா அதுதான் கான்சென்ட்ரேஷன். இப்போ யாரும் நமக்கு எப்படி பண்றதில்லை. ஸோ ஒரு குழந்தை இங்க பார்த்துட்டு இருப்பான், ஆனா எங்கேயோ கேட்டுட்டு இருந்தானா அவன் கான்சென்ட்ரேஷன் போயிடும். பார்க்கறான், கேட்கறான், ஆனா வேற ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ திங்கிங்ல எங்கேயோ போறான்னா அவன் வந்து கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ பிரெயின் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சிலபஸ்ல இருக்கிற மேஜிக் வேர்ட்ஸை சொல்லிட்டே ப்ராக்டிஸ் பண்ணணும். அபாக்கஸை பார்த்து அபாக்கஸ் கையில் எடுக்கவே கூடாது, அந்த ஃபிங்கரை டச் பண்ணிட்டே இருக்கணும் சம்பு போட்டு பிடிக்கிற வரைக்கும். ஸோ அதனால அவங்க வந்து பீட்ஸை பார்க்கணும், அந்த மேஜிக் வேர்ட்ஸ் சொல்லணும், அதை ஃபீல் பண்ணணும், அதை சொல்றது அவங்க காதில் விடணும். இது போகும்போது விஏகே, விஷுவல், ஆடிட்டரி, கைனஸ்தெட்டிக் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்டான சிலபஸ், வேர்ல்ட் கிளாஸ் சிலபஸ்.